நடத்திவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். அன்பு மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, நான் இப்படி சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். இது இறக்காமம் அமீர் அலிபுரம்னு சொல்றீங்க. இன்றைக்கு இரவு முழு செய்திகளையும் அறிவிக்கிறாங்க. சாதாரணமாக நியூஸ்ல எல்லாம் பார்த்தா நாளைக்கு மழை பெய்யுமா இல்லையான்னு சொல்லுவாங்களா இல்லையா? பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க நியூஸ்ல மழை பெய்யும் தான் பெய்யாதுன்னு. சரி, நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். வளிமண்டலவியல் திணைக்களம் என்று இருக்குது. அவங்க பார்த்து பார்த்து சொல்லுவாங்க நாளை மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, நாளை மறுநாள் வெயில் அடிக்கும், மீனவர்கள் கடலுக்கு போவதை தவிர்த்துக்கோங்க, காற்று வேகமா அடிக்கும், இப்படி சில இதுகள் வருமா இல்லையா, அறிவுறுத்தல்கள். உங்க ஊருக்கு இறக்காமத்துக்கு இன்றைக்கு நைட் ஏதாவது ஒரு மிகப்பெரிய காட்டுல இருந்து ஒரு புலி உங்களோட ஊரை இன்றைக்கு என்டர் ஆகுது, ஆதாரபூர்வமான செய்தின்னு வைங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு புலி வரப்போகுது இன்றைக்கு உங்களோட ஊருக்கு இறக்காமத்துக்கு. இந்த புலிக்கு இது யார ஊடு, எந்த ஊடு, என்ன செய்யணும், யார்கிட்ட வீட்டுக்குள்ள போகணும், யாரை அடிக்கணும், யாரை கடிக்கணும், யாரை உழுங்கணும் ஒன்றும் தெரியாது. பசி வெறியில வருது. பக்கத்து ஊர்ல உள்ள பல பிள்ளைகளை, பல முதியவர்களை, பல பெண்களை, நிறைய பேரை கட்டித்து குதறி இரையாக்கி விட்டு இறக்காமத்தை நோக்கி வருது. இப்படி ஒரு செய்தி. இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் இப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஊரை விட்டு ஓடிடுவீங்களா? சும்மா கேட்கிறேன்னா, இல்ல வரட்டுமே பார்த்துக்கொள்வோம் என்று வீட்டுக்குள்ள இருப்பீங்களா? அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல எங்களுக்கு ஊடுவான ஒண்டுவானு வீட்டை விட்டு ஓடுவீங்களா? சும்மா யோசிங்க. என்ன பண்ண போறீங்க? இன்றைக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு போகுமா? நீங்கள் அதை எதிர்த்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவிச்சு அதுக்குரிய பொறுப்பான அந்த குழு வந்து அந்த புலியை பிடிச்சிட்டு போகும் வரைக்கும் எத்தனை நாள் தான் ஊரை விட்டு ஓடி இருப்பீங்க? எத்தனை நாள் தான் ஒளிஞ்சி மறைஞ்சி இருப்பீங்க? இல்ல அவங்களோட வீட்டுல அடுத்தவன் செத்தா நமக்கு என்ன, அவங்களோட வீட்டுல செத்தா நமக்கு என்ன, யாரை கொண்டா எங்களுக்கு என்ன, யாரை திண்டா எங்களுக்கு என்னன்னு நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தா இன்றைக்கு வேண்டாம் எங்களோட வீட்டுக்கு வராம இருக்கலாம், நாளைக்கு வேண்டாம் எங்களோட வீட்டுக்கு வராம இருக்கலாம், நாளை அன்றைக்கு வரும். வரலையா அடுத்த நாள் வரும். ஏன்? ஒன்று முடிய ஒன்று அது தன்னுடைய பசிக்கு தேடிட்டே இருக்கும் இறை. இப்ப நாம ஒரு ஊராக இந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? ஊர்ல உள்ள பெரியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், அறிவாளிகள், தலைவர்கள், போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு இதை எப்படி கட்டுப்படுத்துறது, நாம் எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, பிள்ளைகளை எப்படி ஒழுங்கு பண்றது, இதுக்கான திட்டம் என்ன, எப்படி இதை அட்டாக் பண்றது, யாருக்கு கால் பண்ணணும், அதிரடி போலீஸ் பிரிவா இல்ல வேற என்ன நினைக்குது, இப்படி ஒரு மீட்டிங் நடக்குமா இல்லையா? ஒரு திட்டம் போடுவாங்களா இல்லையா? ஒரு ஊர்ல மத்திய மாகாணத்துல ஒரு நூரலியா, அதாவது நினைக்கிறேன் நூரலியா மாவட்டத்துல ஒரு ஊர்ல இதே நான் சொல்ற இந்த புலி வந்துச்சு. இரவு நேரம் 6 மணிக்கு பிறகு அந்த புலி எப்ப வெளியே வரும்னு தெரியாது. எத்தனை நாளைக்கு மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது? தேவை இருக்காதா? வெளியே போக மாட்டாங்களா? அவங்க எல்லாரும் ஊருக்கு பள்ளி எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஊருக்குன்னு ஆரம்பிச்சு எல்லாரும் அதுல இணைஞ்சு எந்தெந்த ஏரியாவால் வருது அதை பார்க்குறவங்க ஃபோட்டோ பிடிச்சி அப்டேட் பண்ணி இப்படி போகுது, அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து இப்படி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வருகிற செய்தி என்னென்றால், புலிய கூட அட்டாக் பண்ணி கொண்டுறலாம். சொல்றேன், 10 மனிதர்களை கொல்ல போற ஒரு மிருகம் என்றால் அந்த மிருகத்தை கொலை பண்ணலாம் என்று வைங்க. இல்ல அதுக்குரிய பிரிவு, பாதுகாப்பு பிரிவு வந்து அந்த புலிய புட்டிச்சு இது பண்ணி எடுத்துட்டு போகலாம் என்று வைங்க.
இந்த போதை என்பது எப்படி உங்களோட ஊருக்குள்ளே வருது தெரியுமா? இது இந்த புலியை விடவும் வேகமாக பரவுகிறது. உயிர்களை வேகமாக கொல்லக்கூடியது. ஒரே ஒரு டிஃபரெண்ட், புலி அடிச்சு ஒரே நாளில் கொலை பண்ணும், போதை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தர் புலிகிட்ட மாட்டிப்பட்டா மற்றவர் தப்பிக்கலாம். ஆனா இந்த ஊர்ல மற்றவர் ஓடிடலாம் சரி வைங்க, ஒருத்தர் இந்த ஊர்ல போதைக்கு அடிமையாகினால் மற்றவர்களுக்கு விளங்காமலே தெரியாமலே நம்மை அறியாமலே அது அப்படியே ஊடுருவ ஆரம்பிச்சு இப்படி வைரஸ் மாதிரி தொற்று நோய் மாதிரி தொத்திட்டே போகும். ஒருத்தரை பிடிச்சா அடுத்து 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 என்று அறியாமல் நம்ம உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால், ஊராக ஒன்றிணையாவிட்டால் மிகப்பெரிய பாதிப்புகள், சாதாரண பாதிப்புன்னு நினைக்க கூடாது, மிகப்பெரிய பாதிப்புகள் நடைபெறும். நாம் பொதுவாக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த கல்வி துறையில, கற்பித்தல் துறையில பாடசாலைகளோட, மாணவர்களோட, ஆசிரியர்களோட, பெற்றோர்களோட 13 ஆண்டு கால தொடர்பு எனக்கு இருக்குது, டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதால. முன்னாடி காலங்கள்ல எல்லாம் நாங்கள் ஒரு பாடசாலைக்கு போனால், ஒரு நிகழ்ச்சி நடாத்த சொன்னால் அதுக்குரிய தலைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பரீட்சையில் சித்தி அடைவது எப்படி, பாடசாலை மாணவர்களுக்கான வழிகாட்டுதல். இல்ல கற்றலில் வரும் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, ஞாபக சக்தியை வளர்ப்பது எப்படி, கணிதத்திலே சிறந்த பெறுபேறு எடுப்பது எப்படி. இதுதான் மாணவர்களுக்கான தலைப்பு. ஆனால் உண்மையாக இந்த கடந்த 2-3 ஆண்டுகளாக நாங்கள் எந்த பாடசாலைக்கு விஜயம் செஞ்சாலும், எந்த ஊருக்கு போனாலும், பாடசாலையில் ஒரு மாணவர்களுக்கான நிகழ்ச்சி என்று சொன்னாலே அது எந்த தலைப்பில் இருந்தாலும் அந்த பாடசாலையின் அதிபர் அல்லது உபாதிபரோ அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியரோ வந்து சொல்லுவாங்க, தயவு செஞ்சு போதை பாவனையை பற்றி கட்டாயம் புரியப்படுத்துங்க, தயவு செஞ்சு இதனுடைய பாரதூரத்தை பற்றி, இதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி சரியாக விளக்கப்படுத்துங்க மாணவர்களுக்கு. ஏனென்றால் இந்த ஊரு அந்த ஊரு, அவங்க மட்டும் இவங்க மட்டும், இந்த வயசு மட்டும் அந்த வயசு மட்டும் என்று விட்டு வைக்காமல் 9 வயசு புள்ள 4ஆம் ஆண்டு அப்படிதான் ஸ்காலர்ஷிப் கூட செய்யல, அந்த புள்ள கூட போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற ஒரு அதாவது மிக மிக அபாயமான பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் அன்புக்குரிய பெற்றோர்களே, மாணவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்குது என்பதால் நான் அதி முக்கியமான ஒரு சில ப்ராக்டிக்கலாக நான் பயான் பண்ணல. நீங்கள் போதைப் பொருள் சம்மந்தமாக நிறைய பயான் கேட்டிருப்பீங்க, நிறைய என்ன அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. நான் பயான் பண்ணவில்லை. நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், எப்படி இதுக்கு பிறகு மாறணும், இதுக்கு போதைக்கு எதிராக நாங்கள் எப்படி போராடணும் என்பதை உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரப்போகிறோம். சரி, இப்போ இங்கே வந்திருக்கிற மாணவர்கள்ட்ட நான் கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, இதில் போதைக்கு அடிமையாகினவங்க எத்தனை பேர் கைவசத்துக்கு பார்ப்போம், யாராவது கைவசத்துவாங்களா? அப்படி போதைக்கு அடிமையாக யாரும் இங்கே வரப்போகிறது இல்லை. நான் 100% நம்புகிறேன், அல்லாஹ் மிக பெரியவன். இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில் இருக்கக்கூடிய 100க்கு 100 அனைத்து மாணவர்களும் பெரும்பாலும் ஒருத்தர் கூட போதையை ஒரு நாள் கூட தொட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி போதையை பாவிக்கிறவங்க பெரும்பாலும் இந்த போதையை ஒழிப்பதற்கான நிகழ்ச்சிக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி போதையில் இறங்கிட்டாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அண்மையில் புத்தளம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான முஸ்லீம் கிராமம், கிட்டத்தட்ட 4000-5000 முஸ்லீம் குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம்.
நான் ஒரு கருத்தரங்குக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக வைத்திருக்கிறேன் மாணவர்களுக்கு. அப்போ அந்த பயிற்சி நடந்து ஒரு 2 மணித்தியால முடிய ஒரு சின்ன பிரேக், ஒரு சின்ன இடைவேளை கொடுக்கப்படுது. மாணவர்கள் எல்லாம் வெளியில் வந்து என்ன சாப்பிட்டு கொண்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஜூஸ் கொண்டாந்துக்கிற ஃப்ரூட் ஜூஸ் அது இது எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. A-level செய்கிற 2 மாணவர்கள் 18 வயசு 2 பாய்ஸ் வந்தாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக உண்மையாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து என்னிடத்தில் சொன்னாங்க, சார் நீங்கள் இப்போ சொல்லி தந்த விஷயங்கள் ரொம்ப பொறுமதியாக இருந்துச்சு, நிறைய தேவையான விடயங்கள், தயவு செஞ்சு சார் ஐஸ் போதையை பற்றி கொஞ்சம் இந்த வகுப்பில் சொல்லுங்க என்று. இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனால் இப்படி சொல்லுங்கன்னு சொன்னது அதிபர், ஆசிரியர்கள், பள்ளியில் நிர்வாகிகள். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு A-level மாணவன் வந்து, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 18 வயது ஒரு மாணவன் வந்து ஐஸ் போதையை பற்றி கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, அதனுடைய பாரதூரங்களை புரியும்படி எடுத்து சொல்லுங்கன்னு சொன்ன நேரம் நான் ஷாக் ஆகிட்டேன். நான் கேட்டேன், என்ன ஏன் அப்படி திடீரென்று வந்து ஏன் அப்படி சொல்றீங்க? வல்லாஹி அல்லாஹ்வுடைய மாளிகையில் வார்த்தை, சார் எங்கட இந்த வகுப்புக்குள்ள ஐஸ் போதைக்கு அடிமையாகிய நிறைய பேர் இருக்கிறாங்க சார், எங்கட கூட்டாளிமார் சார், எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் சொன்னால் கேட்குறாங்க, இல்லை நீங்களாவது சொல்லுங்கன்றாங்க. சுபஹானல்லாஹ். முஸ்லிம் ஊரு அல்லாஹ்வை நம்பக்கூடிய மாணவர்கள் ஐஸ் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்கண்டா. இன்றைக்கு மாணவர்களே, நீங்க நினைப்பீங்க எனக்கும் இந்த போதைக்கு சம்மந்தம் இல்லை, நான் என்னத்துக்கு இதை பத்தி எல்லாம் யோசிக்க. சில வேளை பெற்றோர்கள் நினைப்பீங்க, எங்க பிள்ளைய நாங்க நல்லா வளர்த்துட்டோம், எங்கட பிள்ளைக்கும் இந்த போதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்க பாதுகாப்பா தான் இருக்கிறோம், நாங்க ஏன் இதை பத்தி சிந்திக்கணும், நாங்க பெருசா அலட்டிக்கொள்ள தேவை, இப்படி நினைப்பீங்க தானே. இப்ப பாருங்க போதை எப்படி எல்லாம் வரப்போகுதுண்டு. இப்ப இதுல நிறைய பேர் போதையோட தொடர்பு வேண்டா, எல்லாரும் ஒரே நாள் ஐஸ் பாவிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இல்ல, முதல்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில, அதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன் என்னென்ன வகையில போதை வரும் என்று. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில போதைய கொண்டு வந்துட்டாரு வைங்க, பாடசாலைக்குள்ள ஊருக்குள்ள. அவர் தன்னுடைய ஒரு நண்பரிடத்துல என்ன செய்வார், அதை சொல்லுவார். போதை என்று சொல்ல மாட்டார், புதிய ஐட்டம் கொண்டு வந்திருக்கே தெரியுமா, சூப்பர் டிஃபரெண்டா, அந்த சட்டப்படி டேஸ்டா இருக்கே தெரியுமா, இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் நான் பேசுறேன். நான் பாவிக்கிற வார்த்தைகள் போதைக்கு அடிமையாகியவர்களின் வாயால் வந்த வார்த்தைகள். நான் நிறைய பேரை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி இருக்கிறதால, அவர்களோட பேசி அவர்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறதால, எப்படி வார்த்தை நான் அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்க எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அதை சொல்ற எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க, எப்படி இன்னொருத்தரை இதுக்கு இது பண்ணுவீங்க? அவங்க இப்படிதான் சொல்றாங்க, டொஃபி மாதிரி இருக்கும். சின்ன இந்த கல்கண்டு தெரியுமா, ஈச்சப்பழம் மையத்தோட்டில் நான் வைப்பாங்களே கல்கண்டு, இது மாதிரி வருமா, சின்ன இந்த இது ஒவ்வொரு சின்ன சின்ன போல் மாதிரி இருக்குமா, இது ஐஸ், இது போதை பொருள், இது ஒரு கெட்ட தெரியாத ஒரு பொருள், கூடாத ஒரு பொருள். நானா அப்படியா, புதிய டொஃபி உண்டா, ஏன்னா ஏதாவது புதிய இது உண்டா பாப்போம், டேஸ்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியா இருக்கும்ட்டு வாங்கலாம். சும்மா டெஸ்ட், சும்மா ஒருக்க போட்டு பாருங்க. சுபஹானல்லாஹ். இந்த போதை இப்படி ஒருத்தர் அவங்களுக்கே தெரியா, இதுதான் மெயின் விஷயம். ஆரம்பம் அவர்களுக்கே தெரியாது, நான் போதையை தான் வாயில போடுறேன்.
அதுல அவர் ஒரு தடவை அதை குடிச்சு அவருக்கு அதுல ஆசை வந்துட்டு வைங்க, இப்ப உமாக்கு வாப்பாக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சி சரி இது பிடிக்க ரூமுக்குள்ள தனியா இருக்க பாப்பார். பிள்ளைகளை வளர்க்கவும் மேலாது, பாடசாலைக்கு அனுப்பணும், மதரசாவுக்கு அனுப்பணும், வகுப்புகளுக்கு அனுப்பணும். எங்கட புள்ள அதிகமாக தனியா என்றால் உங்க புள்ள மேல நீங்க இன்றைக்கு சந்தேகப்படாட்டி, நாளைக்கு சந்தேகப்படாட்டி, நாளை அன்றைக்கு போதை பாவனையில. அதனால சந்தேகப்படுங்க. தனியே ஈக்கிறாங்க அடிமையாகிறவர்கள் நான் நிறைய தன்னுடைய குடும்பத்தின் முன்னாடி வர பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு வகையில கண்டுருவாங்களோ, வாசம் வருமே, சரி ஏதாவது விளங்கிருமோ, வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சிருவாங்களோ, இப்படி பயம். ஸோ மாணவர்களுக்கும் நான் சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், போதை தடை செய்யப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது, இது எல்லாருக்கும் தெரியும். நான் பயான் பண்ணல, உங்களுக்கான சில திட்டங்களை சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறை, போதையிலிருந்து பாதுகாக்கணுமாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இதை சரியா நாங்க செஞ்சாலே போதும். நல்லா புரியுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்போ ஒரு ஆள் 10 வயசு, 5ஆம் ஆண்டு. இந்த 10 வயசு 5ஆம் ஆண்டுல உள்ளவருடைய நண்பர்கள் யாராக இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கணும்? அதே 10 வயசு தான், அதே 5ஆம் ஆண்டு தான். இதுக்கு பின்னாடி நோட் பண்ணுங்க, ஊர் மக்கள் நோட் பண்ணுங்க. இது யாரோ ஒரு யாரோ ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது அவரோட மட்டும் இவரோட மட்டும் அவங்களோட மட்டும் சம்பந்தப்பட்ட விடயம் கிடையாது. ஊருக்கு புலி வருது, ஊரை தாக்க போகிறது, யாரை கொல்லும் யாரை தூக்கிட்டு போவோம் என்று தெரியா. அப்படி இருந்தா எல்லாரும் ஒன்றுபடுவோமா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து திட்டம் தீட்டுவோமா இல்லையா? அதே மாதிரி நீங்க முடிவு செய்யுங்க, போதை வருதுன்னா ஊரே சேர்ந்துதான் இதை கட்டுப்படுத்தணும். நான் எவ்வளவு தனியா போராடினாலும் ஏலாது, நீங்க தனியா போராடினாலும் ஏலாது. எல்லாரும் சேரணும், திட்டம் போடணும். ஊருக்குள்ள யாராவது ஒரு பையன் தன் வயதுக்கு அல்லாமல், ஒரு உதாரணத்துக்கு 10 வயசுல உள்ள புள்ள ஒரு 9 வயசு பொடியனோட சேர்ந்தா ஓரளவு நியாயம் என்று வைங்க. சரி, ஏதோ இருந்தால் இதுதான் டேஞ்சர். 14 வயசு பொடியன் 19 வயசு பொடியனோட 18 வயசு பொடியனோட பொம்பளை பிள்ளைகளும் தான். சரி, நான் சொல்றேன், நிறைய போதை என்று வந்தாலே ஆம்பளை பிள்ளைகளை பத்தி மட்டும்தான் நிறைய பேசப்படுது. ஆனா இந்த போதை பொருளை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கக்கூடிய மகா கெட்டவர்கள், அவங்க தான் ட்ரக் டீலர்ஸ். 300வது செய்தியாக பதிவிடுறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய செய்தி இருக்கிறது தெரியுமா இதுல? ஒரு பொடியன் யாரோட சேர்றார் என்பதை வச்சு அவர் எப்படிப்பட்டவர் என்று முடிவெடுக்கலாம். நான் இங்க வந்து நல்லவர் மாதிரி நடிக்கலாம். ஏன் இந்த ஊருக்கு வந்து என்ன பத்தி நீங்க விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் நான் உண்மையா. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இவர் என்ன செய்யறாரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தேடி பார்த்தா உண்மை. வெளியில பாக்குறதுக்கு ஸ்காலர்ஷிப் பொடிய, ஓ லெவல் பொடிய, 8ஆம் ஆண்டு பொடிய இருக்கும். யாரோட சேருகிறார், எங்க போறார், என்ன பண்றார்? பெற்றோர்கள் இதிலே கவனம் இல்லாமல் இருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கிறான். இப்ப நண்பன் நல்லவனாக இருந்தால் இவனோ நல்லவனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. கெட்ட நண்பர்களை தன்னோடு பக்கத்திலே வைத்திருக்கிறார் என்றால் இவர் நல்லவராக இருக்கலாம், வெகு சீக்கிரத்திலே இவரும் கெட்டவராகிறார். இதுதான் அர்த்தம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தன்னுடைய நண்பர் யார் என்பதை நீங்க பார்த்துக்கோங்கன்றாங்க. நிறைய எப்படி தெரியுமா இது ஆரம்பிக்குது, ஃப்ரெண்ட் எப்படி அடிமையாகிறாங்க என்பதை நான் சொல்றேன். சரி, இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி சிகரெட் குடிக்க பழகினார் என்பதை ஒரு பக்கம் வைங்க. ஒருத்தர்ல இருந்து ஒருத்தருக்கு வர்றது எப்படி தெரியுமா, சிகரெட்டு குடிக்காத ஒருத்தருக்கு சிகரெட்டை ஊதினா அந்த வாசம் பிடிக்குமா பிடிக்காதா? சொல்லுங்க பாப்போம், பிடிக்குமா பிடிக்காதா? யாருக்கு அது ஆசையா? நான் சிகரெட் குடிக்கிறல்ல, ஆனால் என் கூட்டாளி சிகரெட் குடிச்சு இப்படி ஊதினா நல்ல வாசமா இருக்கு, நல்ல ஆசை எனக்கு. யாராவது அப்படி சொல்லுவீங்களா? சிகரெட்டை குடிக்காதவர்களுக்கு, சிகரெட் அந்த போதையை வெறுப்பானவர்களுக்கு அந்த வாசமே பிடிக்காது. நேற்று நான் இங்கே வர்றதுக்கே என்னோட வீட்டில் இருந்து இப்படி வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஒருத்தர் இப்படி வந்து அப்படி அட்டிக்குது எனக்கு தாங்கலாம். அப்படி மூச்சு எடுக்க நான் இப்படி 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 செய்கிறேன். முன்னுக்கு இருந்த சிகரெட்டை குடிச்சிட்டு அவர் ஊதிட்டு போறார். அந்த காத்தெல்லாம் அப்படி பின்னுக்கால வந்து எனக்கு தான் வருது. சரி, போதைக்கே சம்பந்தம் இல்லாதவர் அதை தாங்க மாட்டார், இப்படி தடுப்பார். நாங்க போதை என்ற கூட்டாளி சிகரெட் குடிக்கட்டும், நான் குடிக்கலையே, எனக்கு சம்பந்தம் இல்லையே, ஆனா இருப்பேன், விளையாட்டு நேரம் கிரவுண்ட்ல குடிக்கிறார், நான் என்ன செய்ய, குடிக்கட்டும், நான் குடிக்கலையே என்று நீங்க அவர்களோட இருந்தால் முதல் நாள் தூரத்தில் இருப்பீங்க, ரெண்டாவது நாள் கொஞ்சம் கிட்டே ஆகுங்க, மூணாவது நாள் உங்களோட முகத்தில் ஊதினாலும் உங்களுக்கு அது பெருசா விளங்காது, நாலாவது நாள் ஒரு ஷொட் குடிச்சு பாருங்கன்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களை போன்று போதைக்கு அடிமையாகியவர்களும் நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று நினைத்தவர்கள் தான். யாரும் வேணும் வேணும் என்று போய் போதையில் மாட்டி அதில் அகப்பட்டு கொண்டவர்கள் குறைவு, தெரியாமல் போய் வீழ்ந்தவர்கள் தான் கூட. அப்போ முதல் விஷயம், போதையிலிருந்து எங்களை பாதுகாக்கணும் என்றால் குறிப்பாக மாணவர்கள், வயதுக்கு அப்பாற்பட்ட மாணவர்களோடு, நண்பர்களோடு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. வயதுக்கு கூடின நண்பர்களோடு பழகுகிறாரா, எங்கேயோ தப்பு நடக்குது என்பதை பெற்றோர் ரொம்ப கவனமா இருக்கணும். ஊர் மக்கள், பள்ளி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து அவதானிக்கணும். ஏன் இந்த புள்ள பள்ளி நிர்வாகத்தில் ஒருத்தர் கண்டாரண்டா, தெரிஞ்ச ஒருத்தட்ட மகன், என்ன உங்களோட மகன் இன்றைக்கு கொஞ்சம் ஆளை விட கொஞ்சம் பெரிய 4 பேரோட சேர்ந்துட்டு போறாரு, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்றாவது ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கணும். புரியுதா? இது முதல் விஷயம். தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் அந்த மனிதன் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அதனால தன்னுடைய நண்பர் யார் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? இது முதல் விஷயம். ஸோ மாணவர்கள், உங்களோட நண்பர் யாராவது சிகரெட்டில் ஆரம்பிச்சு ஐஸ், சில பேருக்கு ஐஸ் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியாத ஏதாவது உண்டு, இது வரைக்கும் நீங்கள் தொடாத ஏதாவது உண்டு, புதுசா ஏதாவது ஒன்று, எது வந்தாலும் வேண்டாம் என்ற அவ்வளவு டேஞ்சர். இன்றைக்கு இப்ப இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கங்களை விட இப்ப வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக போதைப் பொருளுக்கு எதிராக செயற்படுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில கண்டெய்னரா, லொரியா, ஃபேக்டரியா கண்டுபிடிக்கப்படுது போதைப் பொருள். நடக்குதா இல்லையா? நாளாந்தம் செய்திகள்ல பாக்குறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிடிபடாம ஊருக்குள்ள, மாணவர்களுக்குள்ள, மக்களுக்குள்ள கலந்துட்ட ஏற்கனவே போதை தொல்லை தாங்க முடியாம இருக்குது. இந்த கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளுக்க வந்திருந்தா இன்னும் எப்படி நிலைமை மோசமாகும். ஆனால்
அரசாங்கம் அவர்களால் முடிந்ததை செய்கிறார்கள், பாராட்டுக்கள், அவங்க செய்யட்டும், நாங்கள் சம்பந்தம் இல்லைன்னு நாங்கள் இருந்தால், குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், பள்ளி நிர்வாகிகளுக்கு நான் சொல்கிறேன், ஊர் தலைவர்களுக்கு சொல்கிறேன், படித்தவர்கள், இதுக்கு எதிராக நீ ஊர்ல இறங்கி கொடி பிடிச்சி கோஷம் எழுப்புற போராட்டம் அல்ல, செயல் ரீதியான ஒரு போராட்டம். என்ன செய்யணும் என்று சொல்லி தர்றேன், ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். மாணவர்கள் உட்பட, பெற்றோர்கள் உட்பட அனைத்து ஊர் மக்களும். உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இந்த ஊருக்கு எங்கால போதைப் பொருள் வருது? தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தராக சந்திச்சு பேசினா இவர் தான் கொண்டு வர்றாரு, எங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் இதுதான் வருது, எங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து பேசின நேரமே இந்த ஊரில் அந்த ஊர்லன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்லலாம், நேரடியாக சொன்னாங்க, அடுத்த என்னைய அரெஸ்ட் பண்ண, நீங்கள் எப்படி ஆதாரம் இல்லாமல் பேசுறீங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இதுதான் சென்டர், இந்த ஊரில் இதுதான் இங்கே வருது, அந்த பகுதியால் வருது, இதில் தான் கொண்டு வரான், இப்படி தான் கொண்டு வரான், இந்நாளுக்கு தான் பகிரப்படுது. இந்த சுபஹானல்லாஹ், கவலையான விஷயம் என்ன தெரியுமா, போதையை எதிர்ப்பதில் முதல் உலகத்திலே மாபெரும் புரட்சி செய்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் கிட்ட வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் போதைப் பொருளை வாங்கிட்டு போற அளவுக்கு நிலைமை மோசமாகிட்டுனா, இதுக்கு பிறகும் நாங்கள் விழித்தலாவிட்டால், இதுக்கு பின்னாடியும் நாங்கள் எங்களோட பாடொண்டு நாங்கள் ஒன்று சும்மா இருந்தோம் என்றால், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாண்டு நாங்கள் பேசாம ஊட்டம் மூடிட்டு இருந்தால், நீங்களும் சேர்ந்து ஊருக்கு ஒத்துழைக்காவிட்டால், நான் சம்பந்தம் இல்லைம்மா என்னைய கடிக்கல தானே என்று வீட்டில் இருந்தால், உங்களைய கடிக்கிற நேரம் யாரும் உங்களே உதவ போகிறோம், உங்களுக்கு உதவ போகிறது இல்லை, நினைவு வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டும் போது புலியில இருந்து காப்பாற்றி கொள்றதுக்கு 2 ஊடு மட்டும் நாங்கள் இதுக்கெல்லாம் வரல, எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு இருந்தால், ஒரு நாள் உங்க வீட்டையும் அந்த புலி வந்து தாக்கும். அப்ப கத்த போக்கல மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப அவ்வளோ கூப்பிட்டோம், இதுக்கு எதிராக போராடுவோம், இது திட்டம் தீட்டுவோம், இப்படி செய்வோம் என்று எல்லா பிளானும் பண்ண வரல, இப்ப மட்டும் என்ன கூப்பிடுறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? உங்களுக்கு பெரிய அநியாயம், அங்க அநியாயம் என்ன நீங்களே தேடிக்கொண்ட விபரீதம். நான் சொல்ல வர விடயம் என்னென்றால், மாணவர்கள் ஒன்று பாதுகாப்பாக இருக்கணும். நிறைய இலங்கையில் எந்த உலகத்திலே ஆபத்தான போதைப் பொருள் ஐஸ் என்று தான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம். ஐஸை மிஞ்சிய, இந்த ஐஸ் போதைப் பொருளையும் மிஞ்சிய மிக ஆபத்தான போதைப் பொருள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யோசிங்க எந்த அளவுக்கு நாடு இந்த போதை விஷயத்தில் படுமோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் என்று அரசாங்கம் முடிந்த அளவு முயற்சி செய்தா, போலீஸ் அதிகாரிகள் முடிந்த அளவு முயற்சி செய்கிறார்களா? ஊரு இது எங்கள் ஊரு. அரசாங்கம் அடுத்த எலெக்ஷன்ல மாறலாம், மாறாமல் இருக்கலாம், என்ன நடக்கும் தெரியாது. போலீஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் பெறலாம், பெறாமல் இருக்கலாம், என்ன நடக்கும் தெரியாது. ஊரு நம்முடையது, வாழணும். இந்த ஊரை பொறுப்பாக பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி, வழிகாட்டுதல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் முஸ்லிம் அவர்கள் 49வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாராவது ஒரு தீமை நடப்பதை காணும் போது, மன் ரஆ மின்கும் முன்கரன், ஒரு பாவம் ஹராமான ஒன்று கூடாத ஒன்று நடக்கிறத பார்த்தா, ஃபல்யுகைர் பியதைஹி, மார்க்கம் சொல்லித்தரது, இஸ்லாம் சொல்லித்தரது, நீங்க கையால தடுக்கணும். இப்போ போதையுடைய விஷயத்துல இந்த ஹதீஸை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்க. ஒருத்தர் கொண்டாந்து ஐஸையோ சிகரெட்டையோ ஏதோ ஒரு போதைப் பொருளை விற்கிறது தெளிவா தெரிஞ்சா கையோட அவரை பிடிக்கணுமா இல்லையா? போலீஸ்ல போய் ஒப்படைக்கணுமா இல்லையா?
பெரும்பாலும் நாங்க என்ன நினைக்க, இப்ப நான் இவனை பிடிச்சி போலீஸ்ல அடைச்சா இவன் எனக்கு பகையாளியா மாறுவான், ஊர்ல எனக்கு பெரிய பிரச்சனை வரும், போலீஸும் கையுமா கோர்ட்டும் கையுமா வழக்கு அது இதுன்னு நான் சாட்சிகளுக்கு போக வேண்டி வரும், இதுவரைக்கும் நான் போலீஸ் வாசலை கூட மிதிச்சது இல்லை, நான் ஏன் வீணா பிரச்சனையை தலையில சுமக்க. போதை அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ உங்களையும் தொற்றிக்கொள்ளும். உங்களையே தொற்றாட்டி சில நேரம் உங்களோட குடும்பத்தில் உள்ள உங்களோட நானாவையோ தம்பியையோ தங்கச்சியையோ தாத்தாவையோ தொற்றிக்கொள்ளும். பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பா வளர்த்து தேடி கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு பார்த்தா எனக்கு பொம்பளை பிள்ளைய வீட்டோட வச்சு பாதுகாப்பா வளர்த்துட்டேன் என்று நினைத்த வாப்பா அம்மா இருக்கு உம்மா அம்மா இருக்கு. வாழ்க்கையில தண்டு வீட்டுக்குள்ள தன் மருமகனே போதையை பாவிக்கிறவன் என்றா தண்டு பேர புள்ள அப்படி வளரப்போது தம் பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன? அதனால தான் சொல்றேன், இப்பவே யோசிங்க, எதிர்காலம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது. இந்த சமூகத்தை நாம் பாதுகாத்தால் தான், ஊரை பாதுகாத்தால் தான் எல்லாருக்கும் அழகா வாழலாம். நாங்க ஒதுங்கிட்டோம் என்று வைங்க, இது ஒரு நாள் எங்களையே பாதிக்கும். இப்ப ஏண்ட புள்ள சம்பந்தம் இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சும்மா இருந்து தெளிவா தெரிஞ்சும் அந்த போதை பாவனையாளர்களை போதையை விற்கக்கூடியவர்களை நீங்கள் காட்டிக் கொடுக்காமல் இருந்தால் ஒரு நாள் உங்க பிள்ளையும் அதுக்கு அடிமையாகி அதுக்கு பிறகு புள்ள போலீஸ்ல பிடிப்பட்டு அது கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டி வர்றதை விட அப்ப கண்ணீர் வடிச்சு அழுது புலம்பி பிறண்டு. ஒரு முஸ்லீம் ஊர்ல நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெற்றோருக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஒரு பாடசாலையில முடிஞ்சு நான் வெளியே வர்றேன். ஒரு உம்மா வெளியே வந்தாங்க. சார் உங்களோட கொஞ்சம் பேசணும்ன்றாங்க. நான் சொன்னேன், நான் அவசரமாக போக வேண்டியிருக்குது, பஸ் புக் பண்ணப்பட்டிருக்குது கொழும்புக்கு போகிறதுக்கு, கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள், ஆக முக்கியம் என்ன கொஞ்சம் அவசரமாக சொல்லுங்கள். அவங்க சொன்னது, சார் என் புள்ள ஓலவில் எழுத போகுது, நல்லா படிக்கிற புள்ள, நல்ல டேலண்ட், கிளாஸில் நல்ல மார்க்ஸ் எடுத்த புள்ள, ஒருத்தர் மூலமாக போதை கொண்டு வந்து கொடுத்து இவர்கிட்ட கையில் கொடுத்து இவர் போதையை பாவிக்க தொடங்கிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாகிட்டார். போதை கடைசியில் எந்த அளவுக்குண்டா இந்த ஊரில் நிறைய மாணவர்களுக்கு நிறைய பொடியம்மாருக்கு போதையை விற்பனை செய்யக்கூடியவராகவும் மாறிட்டார். எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த ஊர்ல இந்த பிரதேசத்துல போதைக்கு அதிகம் அடிமையானவர்கள் பார்த்தா என்ற புள்ள மூலமா தான் போதையை பழவி இருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் வந்து எனக்கிட்ட எப்படி சொல்றாங்க தெரியுமா? எப்படி சொல்றாங்க தெரியுமா? உங்களோட பிள்ளையால எங்களோட பிள்ளை இன்றைக்கு சீரழிஞ்சு பேத்துட்டேன். இந்த தாய்க்கு நிம்மதியா மௌத்தாக கூட முடியுமா? நான் ஒரு நல்ல பிள்ளைய தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டு கபருக்குள்ள போறேன் என்ற ஒரு மன நிம்மதியாவது கிடைக்குமா? இந்த உலகத்துக்கு ஒரு கெட்ட கொடிய அடுத்தவர்கள்ட்ட பதுவாவை சம்பாதிக்கக்கூடிய இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு மகா கெட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டு போறேனே என்ற நான் மௌத்தாரேன் என்ற வருத்தம், மறுமையிலையும் அதுக்குரிய தண்டனை அந்த பிள்ளைக்கும். அதை சரியாக கண்டிச்சிருக்காட்டி முறையாக வளர்த்திருக்காட்டி அந்த தாய்க்கும் பெற்றோருக்கும் கிடைக்குமா இல்லையா? அந்த உம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார் என் புள்ள நல்லா படிக்கிற புள்ள தான், நல்ல திறமையான புள்ள தான், என் புள்ள படிக்கவே தேவையில்லை. உங்களோட யார்ட்டையாவது உம்மா அப்படி சொல்லுவாங்களா? பாடா நிம்மதிமா படிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எந்த உமாவும் படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, படிங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தாய் சொல்ல, சார் என் புள்ள படிக்கவே தேவையில்லை, எல்லாம் பாஸ் பண்ணவே தேவையில்ல, என் பிள்ளைய எப்படியாவது இந்த போதையில இருந்து காப்பாற்றி தந்துருங்க. வேலை அல்லாவுக்கு பயந்து தொழக்கூடிய பிள்ளையாக உருவாக்கி தந்துட்டீங்கன்னா அதுவே போதும் என்றாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு மனசு நொந்து போகும் ஒரு பெற்றோருக்கு. எவ்வளவுதான் அவங்களுக்கும் பாதுகாக்க முடியும்?
நான் சொல்லுவது என்னென்றால், ஊர் மக்கள் திட்டம் போடுங்க. ஊரில் யார் போதை சம்பந்தமாக இருந்தாலும் தைரியத்தோட, இது அல்லாஹ்வுக்காக, இது சமூகத்துக்கான போராட்டம், நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான போராட்டம். பயந்து ஒளிஞ்சி ஃபியூச்சரை நினைச்சு பயந்து நீங்க இன்றைக்கு ஒதுங்கினால் அந்த ஃபியூச்சர் இதை விட பயங்கரமா இருக்கும் என்றதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெளிவா தெரியுதா? தைரியமாக அல்லாஹ் மீது பொறுப்பை போட்டு விட்டியா, அல்லாஹ் உனக்காக நீ சொன்னதுக்கு இணங்க நான் பாவத்தை தடுக்கிறேன், அதுக்கான முயற்சியை செய்கிறேன் என்று போலீஸ்ல உரியவர்களை காட்டி கொடுங்கள். முடியுமெண்டா கையோட பிடிச்சி ஒப்படைங்க. ஆகவும் மேலாதா அவர்களை பற்றிய விவரங்களை உங்களோட பேரை காட்டிக்கொள்ளாமல் சரி கொடுங்க. இப்படி இப்படி நடக்குது, இந்த இடத்துல நடக்குது, சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் பாருங்கன்னாவது கொடுங்க. இப்போ கூட வந்த போலீஸ் அதிகாரிகள் இடத்துல நான் கேட்டேன், இந்த பப்ளிக் பிளேஸில் பொது இடங்களில் போதைப் பொருளை பாவித்தால் என்ன தண்டனை? ஏன் நேற்று நான் பஸ்ஸில் ஏறும்போது இப்போ பஸ்ஸுக்கு நிற்கிற பொது பாதையா இல்லையா, பொது இடமா இல்லையா? இதுக்கு முன்னாடி இப்படி எனக்கு நடந்திருக்குது. ஏன் இப்படி சிகரெட் குடிக்கணும்னா உங்களோட வீட்டில் உட்கார்ந்து குடிங்களே. எங்கட மனிதர்கள் பப்ளிக்கா நடமாட்ட இடத்துல வந்து ஏன் பண்றீங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன். இந்த போதைக்கு அடிமையாகியவர்கள் எப்படி தெரியுமா? ஏன் நான் குடிச்ச உனக்கு என்னன்னு கேட்பான், அடித்தடிக்கு வருவான், பிரச்சனை படுத்துவான், சண்டை பிடிப்பான். 3 பேர் சேர்ந்து குடிக்கிறாங்கன்னா நாம போய் பேசினா நம்மளை அடிச்சுட்டு போய்த்துருவான். இப்போ நேற்று பஸ்ஸு வந்து நிப்பாட்டுது சாப்பிட்றதுக்கு. 11 மணி இருக்கும், நைட் 9 மணிக்கு கொழும்புலேருந்து ஏறினது, ஒரு 11:30 கலை வேலையில் நிப்பாட்டுது. நான் நைட் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவசரமாக இஷா தொலை கிடைக்கல. நான் போய் அந்த உழு எடுக்கிறதுக்காக பின்னாடி போகிறேன், அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி. சுபஹானல்லாஹ், நெருங்கி இயலாது, ஒரே ஒரு டெப் தான் அங்கிட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி அங்கால இந்த வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆண்கள் நிறைய பேர் பாத்ரூமுக்கு போறதுக்காக நிக்கிறாங்க. இங்கால ஒரு கும்பல் சிகரெட்டை குடிச்சிட்டு நிக்கிறாங்க. பொது இடம் அது, பொதுமக்கள் பாவனை, பொது மலசல கூடம். உழுவெடுக்க கூட நெருங்கேலா, கஷ்டப்பட்டுட்டு உழுவெடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறினா தொழுகிறதுக்கு. ஏசி பஸ் தானே, எல்லாரும் சிகரெட்டை குடிச்சு 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 இப்போ பஸ்ஸு போக போகுது. பஸ்ஸுக்குள்ளே ஏறினா எப்படி தெரியுமா, இந்த பஸ்ஸே சிகரெட்டுடைய அந்த வாடையின் காரணமாக அப்படி இதாகுது. இந்த மாதிரி போகிற ஆண்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். தூர பயணம் கொழும்புக்கு போகிற வாரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயம் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இப்படி குடிக்கிறாங்களே. இப்போ கேட்டேன் போலீஸ் அதிகாரி, இப்படி பஸ் ஸ்டாண்ட்லேயோ பொதுமக்கள் போகக்கூடிய ரோட்லேயோ பொது இடங்கள்லையோ இப்படி சிகரெட் குடித்தா என்ன தண்டனை? ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டால் 3 மாதம் ஜெயிலாம். 3 மாதம் ஜெயிலாகும். வாயால் சொல்ல தேவையில்ல, சொன்னால் சுவராக பிரச்சனை படுத்துவாங்க, அடித்தடி வரும். உனக்கு என்ன, நான் குடிப்பேன்ட்டு இன்னும் கொஞ்சம் மூஞ்சிலே ஊதுவான். இதுதான் நடக்கும். ஃபோனை எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. ஊருக்குள்ளே நடந்தால் சொல்கிறேன், ஃபோட்டோ எடுத்து உரியவர்களிடம் போலீஸில் ஒப்படைங்க. பொது இடத்துல குடிக்கிற நேரம் ஒப்படைங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எனக்கு நேரம் போதுமோ தெரியாது. கடைசியாக நான் சொன்னனே, அந்த ஏஜென்ட் யார், உண்மையான ட்ரக் டீலர்ஸ் யார் என்பதை நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். நல்லா பாருங்கள், அந்த அதாவது அன்னையர் தினம் வந்துச்சா இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் ஒரு சிடிபி பஸ் வந்து அப்படி பிறண்டு கீழே உழுந்து நிறைய பேர் செத்து போனாங்களா இல்லையா? அன்னையர் தினத்தில் நடந்தது ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு நியூஸில் எல்லாம். ஏன்னா ஒரு தாய் வந்து அந்த பிள்ளைய காப்பாற்றிருக்கிறார், தான் இறந்தும் தன்னுடைய பிள்ளைய பாதுகாத்திருக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு போலீஸால் ஒரு அறிவித்தல் போட்டாங்க, என்ன தெரியுமா? இதுக்கு பிறகு யாராவது பஸ்ஸை அதிவேகமாக செலுத்துவதை கண்டால், இதுக்கு பிறகு யாராவது பாதுகாப்பற்ற முறையில் பஸ்ஸை செலுத்துவதை கண்டால் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்தாங்க, இந்த 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 இலக்கத்துக்கு கால் பண்ணுங்க உடனே. இல்லை அதை வீடியோ எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, பஸ் நம்பரையும் இதையும் போட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று. நான் ஒரு நாள் ஒரு பயானுக்காக போகிறேன்.
இப்படிதான் தோப்பெல்லாம் கொடுத்து போறேன். பஸ் போகுது. எந்த அளவுக்குண்டா எனக்கே இன்றைக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு புட்டி வேகமா மிக ஆபத்தான முறையில போகுது. இப்ப நான் பேசுறதா இல்லையா என்ற ஒரு சங்கடத்துல இருக்கிறேன்டா. நான் இந்த இஸ்லாமிய உடையில இருக்கிறேன். பஸ்ல இருக்கிறவர்கள் பெரும்பான்மை இனத்தவர்கள். நான் ஏதாவது பேச போய் அவர்கள் என்னை எதிர்த்து எல்லாரும் எனக்கு எதிராக திரும்பினா அங்க பிரச்சனை ஆயிரும். விலகுதா? பேசுவோமா வானமாடு நான் இருக்கிற இடமே ஒருத்தர் எழும்பி போய் பஸ்ஸில் இருக்கிறது மனிதர்கள் மாடு இல்லைன்னு டிரைவர்கிட்ட சொல்றாரு. சரியா ஓட்டுங்கன்னு. அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? இது ஏண்ட பஸ், நான் இப்படித்தான் ஓட்டுவேன், உனக்கு ஏலாட்டி நீ இறங்கி போண்டு. அவன் சொன்ன நான் டிக்கெட் எடுத்து தான் இருக்கிறேன், சல்லியை தர உனக்கு வேண்டாம், போ, ஏண்ட டைமுக்கு நான் போகணும், நான் இப்படித்தான் போவேன். அவன் உட்கார்ந்தான், ஒன்றும் பேசல. உட்காந்துட்டு ஃபோனை எடுத்து இந்த பஸ்ஸில் பின்னுக்கு அந்த பஸ் நம்பர் போட்டிருக்கும். டிரைவருக்கு பின்னுக்கு ஒரு பெரிய இது இருக்குமா இல்லையா? அந்த பஸ்ஸில் அந்த பஸ் நம்பர், கண்டக்டர் டீட்டெயில், டிரைவர் டீட்டெயில் எல்லாம் அதை அப்படியே வீடியோ எடுத்தான். பஸ் ஓட்டுறதையும் வீடியோ எடுத்தான். இதை கண்டக்டர் கண்டுட்டான். கண்டு இப்போ கெஞ்சிறான், ஐயா ஐயா எப்பா ஐயே உட்காந்துக்கிறான்னு. அவன் டிரைவர்கிட்ட போய் சொல்லி இவன் வீடியோ பண்ணுறேன், என்ன பண்ணுறான்னு தெரியா, ஸ்லோ பண்ணிட்டு. அதுக்கப்புறம் சமாதானமாக பேசி மெதுவாக பஸ் போகுது. என்ன என்றால் இது ஆதாரத்தோட போலீஸுக்கு அனுப்பப்பட்டால் எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். பயந்துட்டாங்க. இப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இதை மாதிரி போதை சம்பந்தமாக யாரெல்லாம் இது பண்ணுறோமோ நீங்கள் தயவு தடுக்க முடியலையா? நாவாலையாவது தடுக்கணுமே. போலீஸ்ல போய் நாம சொல்லியாவது கொடுக்கணுமே, காட்டி கொடுக்க சரி வேணுமே. போட்டோ எடுத்து இந்த ஆள் இந்த இடத்துல இப்படி குடிக்கிறத நான் கண்டேன், தூரத்துல இருந்து போட்டோ பிடிச்சேன்னு சமர்ப்பிங்க. போலீஸ் உங்களையே அதுக்கு ஜெயிலில் போடாது. ஊர் மக்கள் அடையாளம் பார்த்து அவங்க ஃபோட்டோவை எடுத்துட்டு அவங்க தேடுவாங்க, கண்டுபிடிப்பாங்க, எந்த டேட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்பாங்க. இந்த பயத்தையாவது ஊரில் ஏற்படுத்துங்க. நாங்கள் எந்த பப்ளிக் இடத்துலையாவது பிடிச்சா எவன் ஃபோட்டோ பிடிச்சி எவன் வீடியோ பண்ணி எங்களைய காட்டி கொடுத்துருவானோ தெரியாதுன்னு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால், இந்த மஸ்ஜிதில் கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் போதையோடு சம்பந்தம் இல்லாதவர்கள், போதைக்கு அடிமையாகாதவர்கள், நாளைக்கு உங்களோட இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒத்தரையும் போதை என்ன செய்யலாம்? பிடிச்சு கொள்ளலாம். அவங்களும் தெரியாமல் போதைக்கு ஆளாகலாம். அது பெரிய பிரச்சனையில் போய்த்து முடியும். அந்த குடும்பமே சிக்கி தவிக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி யாராவது பப்ளிக் பிளேஸில் இது பண்ணால் ஃபோட்டோ எடுங்க, பயப்படாமல் ஃபோட்டோ எடுங்க, இல்லை வீடியோ பண்ணுங்க, சுற்றி உள்ள இடத்த வீடியோ பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த அட்ரஸில் இந்த நேரத்தில் இந்த டைமில் இந்நாள் குடிச்சாரு ஒருத்தரை 2 பேரை அரெஸ்ட் பண்ணினது தெரிய வந்தால், ஊரில் அந்த செய்தி பரவினால் தானாகவே மற்றவங்க பயப்படுவாங்க. இந்த பப்ளிக் பிளேஸில் இந்த ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் பொது இடத்துல நிப்பாட்டப்பட்டால் பெரிய அளவில் இது குறையும். ஏன்னா தைரியமாக பப்ளிக் பிளேஸில் செய்கிற நேரம் தான் மற்றவர்களுக்கும் அது இன்னும் பெரிய தைரியமாக மாறும். எல்லாரும் செய்கிறாங்க தானே, இது என்ன பெரிய தப்பா, யாரும் பிடிக்கிறாங்க இல்லையே, தண்டனை கொடுக்கப்பட்டுச்சேன்னு வைங்க. இஸ்லாமிய அரசாக இருந்தால் 40 கசையடி நடு சந்தியில கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்தேன்னு வைங்க, ஊர்ல ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான். இஸ்லாமிய சட்டம் இங்க இல்ல, இஸ்லாமிய ஆட்சி இல்ல, குறைஞ்சது இதாவது செய்யலாம். நாம 3 மாசம் ஜெயில், யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை பிடிச்சி 3 மாசம் போட்டா மற்றவங்க எல்லாம் தானாகவே அலர்ட் ஆகிருவாங்க, மறைஞ்சி ஒதுங்கி செய்வாங்க தான். ஆனா பப்ளிக்லயாவது அது நிக்குமா இல்லையா? பப்ளிக்ல நின்றால் ஓரளவு போதைக்கு அடிமையாகாதவர்களையாவது பாதுகாக்கலாம். அடிமையாகியவர்களை பிடிக்கிறது அதுக்கு வேற முயற்சி எடுக்கணும். ஆனா அடிமையாகாதவர்களையாவது என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம். இது ஒன்று. அடுத்த 3வது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கையால தடுக்க இயலாதா, நாவாலையும் தடுக்க இயலாதா, நீங்க மனதால் வெறுத்து ஒதுக்கணும். இதுதான் ஈமானின் கடைசி தரம் என்றார்கள். மனதால் வெறுத்து ஒதுக்குறேன்டா என்ன? உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட குடும்பத்தில் உள்ள, உங்களோடு நெருங்கிய தொடர்பில் உள்ள, பக்கத்தில் வீட்டில் உள்ள யாராவது போதை சம்பந்தமாக இருந்த ஒன்று காட்டி அவர்கள் பிடிச்சி கொடுத்துருங்க.
இல்லை சொல்லி அறிவுரை பண்ணி பாருங்க, இல்லை போலீஸில் அவர்களை சொல்லி கொடுங்க. எதுவுமே இல்லையா, நாம் அவர்களுடனான தொடர்பை துண்டித்து விடணும். இது ஒன்று. முழு தொடர்பையும் துண்டிக்கணும், எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. பலாங்கொடை என்ற ஊர் முஸ்லிம் பள்ளி, நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, மிகப்பெரிய உதாரணம். பள்ளி நிர்வாக சபை போதைக்கு எதிராக களமிறங்கி, ஊர் உலமாக்கள் களமிறங்கி, ஊர்ல யாரெல்லாம் போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்களோ, போதையை பாவிக்கிறாங்களோ, விற்பனை செய்கிறார்களோ, ஊடா போய் வார்னிங் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் ட்ரக் பாவிக்கிறார்கள், விற்கிறார்கள், நீங்க இதை நிப்பாட்டாட்டி உங்களுக்கும் இந்த முஸ்லிம் பள்ளிக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீங்க மௌத்தாகினால் உங்களுடைய அந்த உடல் இந்த கபிரிஸ்தானத்தில் கூட அடக்கப்படாது. நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். பப்ளிக்கா உங்களைய அடையாளம் காட்டி இந்த ஆக்களை இதுக்கு பிறகு நாங்கள் முஸ்லிம் சமூகத்தை விட்டே தூரமாக்கி வைப்போம். இன்னொரு நீர்கொழும்பு பிரதேசத்தில் என்னுடைய ஞாபகம் பிழை இல்லை என்றால், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு ஜும்மா முடிய குத்துபா ஓதி முடிய ஒரு நோட்டீஸ் தந்தாங்க, அறிவிக்க சொல்லி பெரிய பள்ளியால் வந்திருக்குதுன்னு. நான் எழுப்பி பார்க்குறேன், போதைக்கு எதிரான போராட்டம், போதை பொருளை விற்பனை செய்பவர்கள். நீ கடைகளில் பாருங்கள், எவ்வளோ கடையில் சிகரெட்டும் பீடியும் வேற என்னென்னமோ அந்த குடிக்கிறது இருக்குதா இல்லையா, ஐஸ் பகிரங்கமாக விற்கப்படாது, கள்ளத்தனத்தில் தான் செய்வாங்க, சரியா? ஆனால் சிகரெட் பகிரங்கமாக சில்லறை கடையில இருக்கும் நிறைய. இப்போ சும்மா சாதாரண கடைகளையும் சிகரெட் விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சிகரெட்டை நிப்பாட்டி பாருங்களேன், ஒன்றொன்னா குறையும். சிகரெட்டை நிப்பாட்டி பாருங்க. இப்போ அந்த ஊரில் என்ன போட்டாங்கண்டா, சிகரெட் விற்கப்படும் கடை முதலாளிகளுக்கும் போதை பொருளை விற்கிறார்கள் என்று பகிரங்கமாக கண்டுபிடிக்கப்படுபவர்களுக்கும் போதையை பாவிப்பவர்களுக்கும் தனியான மையவாடி போதை பாவனையாளர்கள் என்று போட்டு தனி மையவாடியில் தனி செக்ஷன். நீங்க மௌத்தாயினாலும் போதை பாவித்தவன் என்ற மையவாடியில் தான் அடக்குவோம்டா. குடும்பம் பயப்படுமா இல்லையா? உம்மா வாப்பாவது மேக்சிமம் திருத்த முயற்சிப்பாங்களா இல்லையா? எல்லாரும் இதுக்கு எதிராக கொஞ்சமாவது ஒன்று சேருவாங்களா இல்லையா? இப்படி நம்மால முடிந்த, நான் இன்றைக்கு சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் நீங்க பள்ளி நிர்வாகம் சேர்ந்தால், பாடசாலை அதிபர் உட்பட பாடசாலை நிர்வாகம் பள்ளிவாசல் சேர்ந்தால் போலீஸுக்கு பெரிய ஒரு உதவியை கொடுக்கலாம், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஊர்ல கொண்டு வரலாம். இந்த ஊர்ல யாராவது சிகரெட் வித்தா கடையில, அந்த கடைக்கு நாங்க போக மாட்டோம் முடிவெடுங்க. இன்றைக்கு முடிவெடுத்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த மாற்றம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பள்ளி வாசலால பெரிய பள்ளியோட பேசி, ஜம்மியத் உலமா இந்த கிளை இறக்காமன் கிளையோட பேசி இன்றைக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இந்த ஊர்ல எந்த கடையிலையும் சிகரெட் விற்க கூடாது. மீறி வித்தால் அதுல சட்டம் இலங்கையில என்னன்னு எனக்கு தெரியாது, இலங்கை சட்டப்படி அப்படி விற்கலாமான்னு எனக்கு தெரியாது. விற்க ஏழுமென்றதால தான் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, விற்கட்டும், நாட்டு சட்டப்படி எது வேணாலும் இருக்க. மீறி வித்தால் நாங்கள் பள்ளியால் அறிவிப்போம், இந்த கடைக்கு யாரும் போகக்கூடாது, எந்த சாமானமும் வாங்கக்கூடாது முடிவெடுத்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எப்படி ஒரு மாற்றம் வருதுன்னு பாருங்க. இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு அடிக்குது, பலஸ்தீன்ல குழந்தைகள் மௌத்தாகிறார்கள், மிகப்பெரிய துயரம் நடக்குது. நம்மால என்ன செய்ய முடியும்? களத்தில் இறங்கி போராட முடியுமா? யுத்தம் செய்ய முடியுமா? இல்லை. துவா கேட்டோம், பிரார்த்தித்தோம். ரெண்டாவது என்ன செய்யலாம்? இஸ்ரேலுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சல்லி போகுமோ, எந்தெந்த இஸ்ரேலுக்குரிய நிறுவனங்கள் இருக்குதோ அதையெல்லாம் புறக்கணித்தோம், பாய்காட் பண்றேன்னு சொல்றேன். இலங்கையில மிக பிரபல்யமான பிஸ்ஸா விற்கிற நிறுவனம், இலங்கையில மிக ஃபேமஸான கோழியை பொரிச்சு டிசைனா விற்கிற ஒரு நிறுவனம், பேர் சொல்லாட்டியும் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ப்ராஃபிட், லாபம் மீட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள். இந்த பன் விற்கக்கூடிய சில பிரபல்யமான நிறுவனங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பல நிறுவனங்கள் மில்லியன் பில்லியன் கணக்கு லாஸ்ட் ஆகி முஸ்லிம்கள் புறக்கணித்ததால். காசா மக்களுக்கு அடிக்கிறீங்களா? பலஸ்தீன் முஸ்லிம்களோட உரிமையில கை வைக்கிறீங்களா? நான் இனிமேல் பிஸ்ஸா வாங்க மாட்டேன்.
நான் இனிமேல் இந்த சிக்கனை எடுக்க மாட்டேன். அந்த அமெரிக்கக்காரர்கள் இங்க வந்து செய்யறாங்களா இல்லையா சிக்கன் கடை, நான் இனிமேல் இந்த பன்னுக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கும் இந்த சிப்ஸுக்கும் போக மாட்டேன். மிகப்பெரிய நட்டத்துல பல இடங்கள்ல நினைக்கிறேன் துருக்கியில ஒரு கம்பெனி முழுக்கவே மூடிட்டு போய்த்துட்டாங்களாம். அப்ப அதுக்கு ஒரு தாக்கம் செலுத்தும். அத மாதிரி எங்களால போதைய நிப்பாட்ட முழுக்க முடியாவிட்டாலும் சிகரெட் பாவிக்கிற கடைக்காவது நாங்க போகாட்டி, சிகரெட்டை விற்கிற கடைகளா இருந்தா நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக போதைக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். கடன் அன்பை முறிக்கும் என்று கடையில போட்டிப்பாங்களா இல்லையா? நோ கிரெடிட், கடன் இல்லை. அத மாதிரி ஒரு போர்ட் போட சொல்லுங்க, சிகரெட் இல்லை, போதை இல்லை, பெருசா கடையில. அப்படி போடாட்டி அவங்க போதை விற்கிறார்கள், போதைக்கு சப்போர்ட் பண்றாங்க அர்த்தம். பள்ளியால சொல்லுங்க, இது ஜம்மியத்துல் உலமாக்கு முடியும், ஊர் பெரிய பள்ளிக்கு பள்ளி நிர்வாகங்களுக்கு முடியும். ஒத்துழைங்க, இது ஒரு ஊர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு செயல் திட்டம். இப்படி சிகரெட்டை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி பாருங்க. இந்த ஊர்ல சின்ன சின்ன இந்த பீடி சிகரெட் சின்ன போதையெல்லாம் ஒழிச்சு பாருங்க. ஐசக் அதுக்கப்புறம் கஷ்டமாகிரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் மற்றதெல்லாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஊராக சேர்ந்து பெற்றோர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், உலமாக்கள், நிர்வாகிகள் சேர்ந்து ஒவ்வொரு கடையிலையும் இன்றைக்கு போடுங்க, அறிவித்து சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒன்று சேருவோம். நீங்க சிகரெட் விற்கிறது இல்லை, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, பப்ளிக்கா போடுங்க, இங்கே சிகரெட் விற்பனை இல்லை, போதை இல்லை. அப்ப அந்த கடைக்கு யாரும் சிகரெட் கேட்டு போக மாட்டாங்க. அப்படி சிகரெட் என்ன கள்ளத்தனத்துல விற்கிறதும் தெரிப்பட்டால் ஊர் பள்ளிக்கு, நிர்வாகத்துக்கு, ஊர் தலைமைகளுக்கு அறிவிங்க. அவர்களுக்கு எதிராக ஊர் சேர்ந்து நடவடிக்கைகளுங்க. போலீஸ் அதிகாரிகளோட பேசுங்க. சில்லறை கடையில் சிகரெட் வித்தால் நாட்டினுடைய சட்டம் என்னன்னு கேளுங்க, அதுக்கு எதிரான நடவடிக்கை என்னன்னு பேசுங்க. இதுகள் செய்யாமல், எதுவுமே செய்யாம, எந்த பாடும் படாம, எந்த தியாகமும் செய்யாம போதை ஒழியணும் என்று மட்டும் நினைச்சால் எப்படி ஒழியும்? ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் இது மிக முக்கியமான ஒரு தகவல். இறுதியாக நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், குறிப்பா மாணவர்கள். ஒவ்வொரு பொருட்களும் உலகத்தில் வருது விற்பனைக்கு. பேனா வருது, ஷூ வருது, வாட்ச் வருது, ஃபேன் வருது, மைக் வருது. இது எதை வேணாலும் உலகத்தில் என்ன செய்யலாம்? விளம்பரப்படுத்தலாம். நான் ஒரு புதிய வாட்ச் கம்பெனி தொடங்கிட்டேனா, சல்லி கட்டி காசு கட்டி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். நான் வாட்ச் கம்பெனி தொடங்கிட்டேன், இந்த கம்பெனியோட பேர் இதுதான், வாங்குங்க. நான் புதிய ஐஸ்கிரீம் ஃபேக்டரி ஒன்று தொடங்கிட்டேனா, ஒரு பேரை வச்சுட்டேனா, சல்லி கட்டி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், ரேடியோல அறிவிக்கலாம், டிவியில அறிவிக்கலாம். நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்களா இல்லையா? ஆங்கருக்கு வேணுமா, ரத்திக்கு வேணுமா, யோகட்டுக்கு வேணுமா, மைலோக்கு வேணுமா, டூத் பிரஷுக்கு வேணுமா, சிக்னலுக்கு வேணுமா, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. போதைக்கு எங்கேயாவது சிகரெட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போகுதா? எந்த பேப்பர்லையாவது பார்த்துக்கிறீங்களா? பார்த்தவங்க சொல்லுங்க. எந்த ரேடியோ சேனல்லையாவது இந்த சிகரெட் இந்த இடத்துல இவ்வளவு ரூபாய் விற்பனைக்கு இருக்குது? தடை நாட்டுல சிகரெட்டையோ, போதை பீடியவோ, ஐஸையோ, எந்த போதை பொருளையோ விளம்பரப்படுத்த இயலாது. விளம்பரப்படுத்தாம, எங்க இருக்குது என்று சொல்லாம, பாவிக்கிறவங்களுக்கு சரி இந்த இடத்துல இருக்குது என்று தெரிஞ்சுட்டு வைங்களே ஒரு பேச்சுக்கு, அதை பாவிக்கணும் என்ற ஆசை எங்கால வருது? நண்பர்கள், சரி அந்த நண்பருக்கு எங்கால வந்துச்சு? இன்னொரு நண்பன், இந்த இன்னொரு நண்பனுக்கு யாரு காட்டி கொடுத்தா? அவரோட மாமா, மாமாக்கு யாரு காட்டி கொடுத்தா? அந்த மாமாவோட வாப்பா. இப்படி தேடி 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 பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒருத்தன்ற வந்து நிற்கும். எங்க வந்து நிற்கும் தெரியுமா? அசானா டைம் இருக்குதா? அப்படி எத்தனை மணிக்கு ஆகுதா?
خير. சரி, அதுதான் துவா ஓதிக்கோங்க எல்லாரும். ஆக முக்கியமான இறுதி கட்டம். இந்த போதை சமூகத்தில் ஊடுருவறதுக்கு மிக முக்கியமான டேஞ்சரான ஆட்கள் யாரு? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ட்ரக்கை கொண்டு வந்து கொடுத்த ஆள் யாரு? யாரோ ஒருத்தர் முதல்ல போதைக்கு அடிமையாக இருப்பாரு எங்கே ஒரு ஊர்ல. இதுக்கு மிகப்பெரிய காரணிகள் யார் பாத்தீங்கன்னா,
நான் சொன்னேனே ஆல்ரெடி, இன்றைக்கு காலையில் வரும்போது கூட நான் செய்தியில் மீடியாவில் படிக்கிறேன். இந்த சிறுவர் தினம் என்று வந்துச்சா இல்லையா, அக்டோபர் 1 இந்த சில்ட்ரன்ஸ் டேல இலங்கையில் ஒரு பாடசாலையில், ஸ்ரீலங்கா ஒரு பாடசாலை, கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் வைங்கம்மா, ஓரத்தில் முடிய கொடுங்க, கொஞ்சம் முடிய கொடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா, கொஞ்சம் வைங்க, ஓரத்தில் வைங்க, முடிய கொடுங்க. சரி, அப்போ என்ன புரியணும் என்றால் நல்லா நல்லா கவனிங்க இன்ஷா அல்லாஹ். இதை சரியா நீங்க விளங்கி கொண்டால், சரியா மகன், அதை கேட்க கொஞ்சம் வைங்க, ஓரத்தில் பேசி முடிய கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நேரம் இருக்குது தாராளமா. சரி ஹைர். அப்ப என்ன புரியணும் என்றால், நாங்க ஒரு ஆளை நினைக்கிறோம் இவரால தான் ஊருக்கு வருதுண்டு. சரி, வந்ததுக்கு நான் அதை குடிக்கணும் என்று எனக்கு எப்படி ஒரு ஆசை வந்துச்சு? இதை செஞ்சு பார்ப்போம் என்ற ஒரு தைரியம் யாரு தந்தது? சிந்திச்சு பார்த்தால், ஆய்வு பண்ணி பார்த்தால், தேடி பார்த்தால், இலங்கையில் ஒரு காலம் இருந்துச்சு, எனக்கு வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை. மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும், உங்களுக்கு தெரியுமா, சாப்பிடும் போது இறைச்சியோ கோழியோ இப்படி பல்ல போய் பயன்படுத்துவோம். எதை பயன்படுத்துவோம்? ஏதாவது ஒரு இந்த பின் மாதிரி குண்டூசி மாதிரி எடுப்போமா இல்லையா? பிறகு என்ன வந்துச்சுன்னா, அதுக்கெண்டே டூத் பிக் வந்துச்சு. அதுக்கெண்டே ஒரு குச்சி டூத் பிக், அதை வச்சு தான் பல்லில் உள்ள அந்த இறைச்சி சிக்கினதெல்லாம் எடுப்போம். திடீரென்று ஒரு காலம் ரோட்ல போற வார பொடியமார் பாடசாலை மாணவர்கள் காண்றவங்க எல்லாரும் இந்த குச்சியை பஸ்ஸில் வேணுமா, ஸ்கூல்ல வேணுமா, ரோட்ல வேணுமா, எல்லாரும் இந்த குச்சியை வாயில வச்சு சூப்பிட்டு போறாங்க லொலிபப் மாதிரி. என்னடா நடந்துச்சு? என்னடா குச்சியை எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இறைச்சி சிக்கிட்டோ பொடியமா இருக்கு. என்னான்னு தேடி பார்த்தா ஒரு திரைப்படம் வந்திருக்குது, ஒரு சினிமா திரைப்படம். அந்த திரைப்படத்துல கதாநாயகன் ஸ்டைல் இந்த டூத் பிக்க குச்சிய வாயில வைக்கிறது, இறைச்சி மாட்டி இல்ல ஸ்டைல். அந்த கேவலம் கேட்ட சினிமா நடிகன் ஒரு டூத் பிக்க வச்சான்னு இங்க இருக்கிற எல்லாரும் ஸ்டைல் நினைச்சு அதை வச்சாங்க. நான் இப்ப மட்டும் கேட்கிறேன், டிவியில அட்வர்டைஸ்மெண்ட்ல, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்க போகல அட்வர்டைஸ்மெண்ட் போகும். ஷெம்போவை பத்தி போகும், சிக்னலை பத்தி போகும், டூத் பிரஷை போகும், ஆடையை பத்தி போகும், ரெஸ்டாரண்ட்டை பத்தி போகும், எல்லாம் போகும். என்றைக்காவது சிகரெட்டை பத்தியோ கஞ்சாவை பத்தியோ ஐஸை பத்தியோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கிறீங்களா? யாராவது குடிச்சு காட்டிக்கிறாங்களா? இல்ல. ஆனால் எங்களுக்குள் அது சம்பந்தமான ஒரு ஆசை, குடிச்சு பார்ப்போமே என்ற ஒரு உணர்வு வந்தது யாரால தெரியுமா? நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள, பெற்றோருக்கும் சொல்றேன் கவனமா கேளுங்க, வீட்டுக்குள்ள குடும்பமா சேர்ந்து சினிமா என்று பார்க்கிறோமே, படம் திரைப்படம், நடிகன் கதாநாயகன் ஹீரோ என்று பார்க்கிறோமே, இந்த ஒவ்வொரு ஹீரோவும் நீங்க முடியுமா இருந்தால் யாராவது ஹீரோ சிகரெட் குடிக்காத ஒரு ஹீரோவை சொல்லுங்க பாப்போம். கதாநாயகன் இப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவர் எந்த ஒரு படத்திலையும் சிகரெட்டை தொட்டதே இல்லை. ஏவனாவது ஒரு நடிகனை காட்டுங்க பாப்போம், சினிமா நடிகன். நடிகர்கள் தான் ட்ரக், இந்த போதை, அதை சமூகத்துக்கு நமக்கே தெரியாமல் விற்பனை செய்கிற ட்ரக் டீலர்ஸ், ஏஜென்ட். ஏன் தனி அட்வர்டைஸ்மெண்டா போட்டா சட்டத்துல இடம் இல்லை, சினிமாவா நடிச்சு காட்டினா பிடிக்கிறதுக்கு ஏலாம். சினிமா என்டர்டெயின்மெண்ட், சும்மா ஒரு படம் தான், சும்மா சினிமா தான் என்று ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இந்த சினிமா திரும்ப திரும்ப பார்க்கப்படுவதால், இந்த நடிகண்ட ஸ்டைல் அவன் ஊதி ஊதி காட்டுவதால் அவன் பேச்ச பாடமாக்குறான், சினிமா டயலாக அவன் படிக்கிற பாட்டை பாடமாக்குறான். நான் இப்போ கூட மௌலவிகிட்ட சொல்லிட்டு வந்தேன், நேற்று இரவு தூக்கமே இல்லை. பஸ்ஸில் 11:30 மணி இந்த சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏற
தூங்க பார்க்கறது, தூக்கம் போவதில்லை. கஷ்டப்பட்டு தூங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இந்த பஸ்ஸுக்குள்ள நானும் தூங்குறதுக்கு முடியுமான முயற்சியெல்லாம் செஞ்சு தூக்கம் லேசா போக ஆரம்பிக்குது. திடீர்னு ஒருத்தன் கத்தி பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டான். அல்லா மீதானையா, அல்லாவுடைய மாளிகையிலேருந்து பேசுறேன்னா என்னடா நடக்குதுன்னு திடீர்னு அந்த தூக்கம் லேசா போத்துடுங்க. திடுக்கிட்டு நான் எழுப்பி பார்க்குறேன். எனக்கு முன் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தவர் பாட்டு பேத்துட்டே இருக்குது. பஸ்ல சினிமா பாட்டு, தனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போனதோட அந்த அந்த ஆர்வ கோளாறு இன்ட்ரெஸ்ட்ல அவரு ஜோஸ் என்று சொல்லுவாங்களா இல்லையா, அவருக்கு சோடா போத்தல் மாதிரி அப்படியே கேஸ் ஏறி அப்படி கத்தி அந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட்ல படிக்க ஆரம்பிச்சுட்டான். திடீர்னு நான் முடிச்சு என்னடா பார்க்குறேன், எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா இவர் படுத்துட்டு அப்படியே அவர்கிட்ட பாட்டை படிக்கிறார். என்ன நான் சொல்ல வரேன்டா, சினிமா பாடல்கள் எல்லாம் வரிக்கு வரி பாடம். பஞ்ச் டயலாக் சினிமாவில் பேசுகிற அந்த நடிகண்ட திரை வசனங்கள் எல்லாம் பாடம். அவன் சிகரெட் குடிக்கிறத ரசிக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் சும்மா சினிமா என்று. ஆனால் இந்த சினிமா நடிகர்கள் தான். எந்த சினிமா நடிகனா அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப உள்ள கூட்டம், நான் அடிக்கடி பேசுறது, அதை நீளமா சொல்ல நான் விருப்பம் இல்லை. நான் ஒவ்வொரு மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு பயான்லையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றது, ஏன்னா நான் மாணவர்களோட அதிகம் தொடர்புள்ள கற்பித்தல் துறையில இருக்கிறதால தற்காலத்தில் உள்ள இந்த வயது மாணவர்கள் அதிகம் 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 கேவலம் கெட்ட கேடு கெட்ட ஒரு நடிகன். அந்த நடிகண்ட பேரை அல்லாவுடைய மாளிகையிலேருந்து நான் சொல்லக்கூட விருப்பம் இல்லை, பேரை சொல்லல. ஆனால் உங்களுக்கு தெரியும், தளபதி என்று ஒரு நடிகனை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தளபதி கேட்டா தளபதி ஸ்டைலாம், தளபதி பேச்சாம், தளபதி ட்ரெஸ்ஸாம், தளபதி நடையா முடையா. தளபதியா? எதுல தளபதின்னு கேட்கிறேன். உண்மை உண்மை வாழ்க்கையில தளபதியா, இல்ல சினிமால ஆபாசம் செய்வதில் தளபதியா, அடுத்த பெண்களை கட்டி அணைப்பதில் தளபதியா? யோசிங்க. சொல்ல போகல வெக்கம் வருதா? பேச போகல வெக்கம் வருதா? ஆனா வெக்கமே இல்லாம அதை பார்க்கிறோம் என்றால் நாங்க யாரு? ஹராம். கண்கள் செய்கிற விபச்சாரம் சினிமாவை பார்ப்பதும் ரசிப்பதும். இந்த சினிமாவை இன்றைக்கு நீங்க விட்டீங்கண்டா, இன்னைக்கு தளபதி தளபதின்னு படத்துல எவனை பேசினாங்களோ அந்த தளபதியுடைய உண்மை முகம் இறைவனே வெளியே கொண்டு வந்திருக்கிற. அண்மையில பார்த்திருப்பீங்க, அரசியல் கூட்டத்துல 41 பேர் மரணிச்சு. படத்துல தான் ஒரு ஹீரோ, ஒருத்தன் செத்தாலும் நின்று போராடி கத்தி அப்படி தன்னுடைய மக்களை காப்பாற்றுவார். இன்றைக்கு தளபதி தளபதி என்றவர் ஓடுறாரு, பயந்து தலை தெறிக்க ஓடுறாரு. மக்களை காப்பாத்தாம தளபதியா ஓடுறார். ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏமாற்றுபவர்கள், இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பவர்கள், இந்த நடிகர்கள் எல்லாருமே உண்மையாக சமூகத்தின் துரோகிகள். 7 மணி சினிமா நடிக்கிற ஒரு நடிகன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், தயவு செஞ்சு யாராவது போதையை பாவிக்கிறவர்கள் இருந்தா நிப்பாட்டுங்க. இப்ப சினிமா நடிக்கிற எந்த நடிகனுக்காவது பேசலுமா? பேச ஏலா. ஏன்? அவர் பேசினா இதுக்கு பிறகு அவருக்கு படம் நடிக்கலாம், அவருக்கு வாழ்க்கையே இல்லை. அதுக்கு பிறகு சினிமாவை விட்டும் விலகிய நடிகர்கள் இப்ப பேசுறாங்க. சினிமா முடிஞ்சு இதுக்கு பிறகு எனக்கு எல்லாம் நடிக்கலாம், கிழவன் ஆவிட்டே, இதுக்கு மிச்சம் என் படம் ஓடாது என்று இருக்கிறவர்கள் இருக்கிறாங்களா? இப்ப பேசுறாங்க சிகரெட் குடிக்காதீங்க, போதையை பாவிக்காதீங்க என்று. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த நடிகர்கள் தான். நீங்க இப்ப யோசிப்பீங்க, சரி தளபதி தான் குடிக்கிறாரு, குடிச்சு காட்டுறாரு, இப்ப நாம தானே பார்க்கிறோம். அப்ப எங்களோட வாப்பட காலத்துல யாரு குடிச்சா தெரியுமா? நடிகண்ட பேர் சொல்ல மாட்டேன், சூப்பர் ஸ்டார் என்று இன்றைக்கு ஒருத்தனை தலையில தூக்கி வச்சாங்களே, அவன் குடிச்சான் 1900கள்ல. சரி, அதை பார்த்து அவனை பார்த்து
ஸ்டைல்ல சிகரெட்டை ஊதினவர்கள் தான் சமூகத்தில் சிகரெட் பழகுவதற்கு அவன் மட்டும் காரணம் என்று சொல்லவில்லை, ஆனால் அவன் தான் மிகப்பெரிய காரணம். அப்ப இவட வாப்பட காலம். வயசானவங்க யோசிங்க, சமூகத்துல ஒருத்தருக்குமே சிகரெட்டே தெரியாம இருந்த காலத்துல கூட சினிமால தான் நடிகர் திலகம், பேர் சொல்லலனா தெரியும் எல்லாருக்கும், தேடி பாருங்க யாரு, கேட்டு பாருங்க யாரு நடிகர் திலகம். இவர் ஊதுவார் வச்சு இந்த பெரிய சிகரெட் ஊதாட்டி அவர் ஹீரோ இல்ல, அவர் கதாநாயகன் இல்ல. இந்த சினிமால தான் சிகரெட்ல இருந்து, ஐஸ்ல இருந்து, ஹெரோயின்ல இருந்து, கஞ்சால இருந்து, மது, சாராயம். காதல் தோல்வியா, சாராயத்தை ஊத்தி குடி. யாரு சொல்றா? கவலையா, தாங்க முடியாத பிரச்சனையா, நல்ல பொட்டலா அடிச்சு ஊத்து, எல்லாம் சரியாயிரும். யாரு வழி காட்டுறா? சினிமா நடிகர்கள். இந்த நடிகர்களுடைய உண்மை முகம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இறைவனாகவே வெளியேற்றுகிறான். உயிர்கள் 41 பேர் பழி போயும் வீட்டுல உட்கார்ந்து சினிமா டயலாக் பேசிட்டு இருக்கிறான். நான் சொல்லல, இந்தியாவே பேசுது. 41 தன்னை பார்க்க வந்த தன்னுடைய சினிமா ரசிகர்கள் தன்னுடைய முகத்தை, அந்த கேடு கெட்ட சீரழிந்த ஆபாசம் பிடித்த நடிகண்ட முகத்தை பார்க்க கூட்டம் கூடி சன நெரிசல்ல மிதிப்பட்டு செத்து. இவர்களை பார்க்காம தளத்திற்கு ஓடிட்டு வீட்டுல உட்கார்ந்து சினிமா டயலாக் பேசிட்டு இருக்கிறார். தளபதியாம் இவருக்கு பேர். இவரை பார்க்க ஒரு கூட்டம், இவரை ரசிக்க ஒரு கூட்டம். இந்த சினிமா நடிகர்கள் தான் சமூகத்திலே போதை பொருளை, சினிமாக்குள்ள தானே போதை காட்டப்படுது, திரைப்படங்களுக்குள்ள தானே போதை காட்டப்படுது. வேற அட்வர்டைஸ்மெண்ட் ஈக்குதா? பேப்பர்ல ஈக்குதா? யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ல போகுதா? இல்லையே. சினிமா என்றைக்கு இந்த சமூகத்தை விட்டு ஒழிக்கப்படுகிறதோ, கதாநாயகன்கள் இந்த தளபதியும் தலையும் சூப்பர் ஸ்டாரும் அவனும் இவனும் எல்லாரும் தூக்கி வீசப்பட்டால் இவனை இதுக்கு பிறகு பார்க்க மாட்டோம். கேடு கெட்டவர்கள், கேவலம் கெட்டவர்கள், பெண் பைத்தியம் பிடித்தவர்கள், ஆபாச நடிகர்கள், இவர்களை பற்றி இனிமேல் சிந்திக்க மாட்டோம். இந்த ஹராத்தை விட்டும் நாம் ஒதுங்குறோம் என்று மாணவர்கள் நீங்க வெளியே வந்தா சினிமாவை விட்டு பாருங்க. பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. உங்களோட புள்ள சினிமா பார்க்கிறத கண்டால் தகுந்த நடவடிக்கை எடுங்க. வாப்பாமார் வீட்டுக்கு தலைவர்கள், பொறுப்புதாரிகள். மறுமையிலே உம்மா கிட்டையும் வாப்பா கிட்டையும் அல்லாஹ் கேட்பான். உங்களோட புள்ளைய சினிமா பார்க்க வைத்தால் நீங்களும் பொறுப்புதாரிகள். இந்த வீட்டில் இருந்து ஹராமான திரைப்படம், திரை நாடகம், மெகா தொடர், சீரியல் தொடர், திரைப்படம் எல்லாம் நிப்பாட்டப்பட்டால் எதிர்வரக்கூடிய சந்ததியை போதையிலிருந்து காப்பாற்றலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ முடிவெடுத்து அதுக்கான நடவடிக்கைகளில் பெற்றோர்கள் ஈடுபட்டு பிள்ளைகளுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்து, பள்ளி நிர்வாகிகளுக்கு இறுதியாக ஒரே ஒரு ஊர் தலைவர்கள் படித்த முடியுமான வரைக்கும் இந்த மாணவர்களை பள்ளியோடு இணைப்பதற்கான வேலை திட்டங்களை உண்டாக்குங்க. பள்ளி மதரசாக்களை உருவாக்கி, ஹிஃபுல் மதரசாக்களை உருவாக்கி, ஸ்கூல் விட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்தால் அடுத்து மதரசா அல்லது ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு கிரிக்கெட் பிராக்டிஸ் ஆகுது பரவாயில்ல, அவங்க நம்முடைய கண்காணிப்புல இருக்கணும். வகுப்புகள் பெற்றோர்கள் சேர்ந்து அதுக்கான மேற்பார்வைகள் நடக்கணும். எந்த கிளாஸுக்கு போறாங்க, எங்கெங்க ரோட்ல நிக்கிறாங்க, யார்கிட்ட புள்ள நிக்குது, இப்படி ஒரு சமூகமாக ஒன்றிணைந்து, ஊராக ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை போட்டு பள்ளியில ஒரு இளைஞர் குழுவை ஆரம்பிங்க. மாணவர்கள் முன் வந்து அல்லாஹ்வுக்காக வந்து சேருங்க. ஒவ்வொரு ஜமாத்தையும் தவற விடாம பள்ளியில வந்து சொல்லுவோங்க. எல்லாத்தையும் தாண்டி ரப்பிடத்துல கையேந்துங்க. யா அல்லாஹ், போதையை விட்டும் எங்களை காப்பாத்திரு, என்னோட குடும்பத்தை காப்பாத்திரு, என்னோட நண்பர்களை காப்பாத்திரு, இந்த ஊரை, இந்த நாட்டை இந்த ஹராமான போதையை விட்டும் காப்பாத்தி விடு.
அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துவா கேட்டால் நிச்சயமாக ஊருக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் சொன்ன விடயங்களை அழகாக கருத்தில் கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கணும் என்று கேட்டு அதற்காக பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுடைய நோக்கத்தை எல்லாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.